அதெல்லாம் ஏலத்துக்கு விட்டுட்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட ஏழை நோட்டீஸே காட்டல. செகண்ட் கொஸ்டின், ஒரு சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 1848 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5/6 ஆஃப் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5/6 இன்ட்டு டிஎஸ்ஏ. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது சிலிண்டரோட டிஎஸ்ஏ 1848 கொடுத்துருக்காங்க. டிஎஸ்சிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 2πr ப்ராக்கெட்டில் h+r அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1848. இப்போ தான் உள்ளார விட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 2πrh ப்ளஸ் 2πr² ஈக்குவல் டு 1848. இப்போ சிஎஸ்சிக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2πrh அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். 5/6 இன்ட்டு 1848. ஏன் 1848 இங்கே யூஸ் பண்ணுறேன்னா டிஎஸ்சியோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 2πrhக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5/6 இன்ட்டு 1848 ப்ளஸ் 2πr² ஈக்குவல் டு 1848. இப்போ அதை கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணுறேன். 3 2s are 6, 9 2s are 18, 2 2s are 4, 4 2s are 8. அகைன் 3 டேபிளில் பண்ணுறேன். 1 3s are 3, 3 3s are 9. 2ல் 3 டேபிள் வராது. ஸோ நான் 0 சேர்த்துக்கிட்டு 2 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். 8 3s are 24. பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 இன்ட்டு 308 ப்ளஸ் 2πr² ஈக்குவல் டு 1848. 2πr² அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 1848. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1548. அப்போ 1540 ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ப்ளஸ் டேர்ம் அங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஆயிடும். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 803 308 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r² ஈக்குவல் டு 308. நமக்கு r தான் வேணும். ஸோ அதனால் அந்த டைம் மட்டும் அப்படியே வச்சுப்போம். 308 இங்கே டிவைடில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மல்டிப்பிளில் வந்துடும். மல்டிப்பிளில் இருக்க டைம் இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடுவாங்க. இப்போ அதை கேன்சல் பண்ணுறோம். 1 2s are 2, 1 2s are 2, பேலன்ஸ் 1 5 2s are 10, 4 2s are 8. அகெயின் 2 டேபிளில் 1 2s are 2, 1 2s are 2, 7 2s are 14, பேலன்ஸ் 1 14 வரும். 7 2s are 14, 1 11s are 11, 7 11s are 77. அப்போ r² ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7. r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இன்ட்டு 7. r ஈக்குவல் டு 7. அவங்க மீட்டரில் கொடுத்துருக்கனால 7 மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஎஸ்ஏ எடுத்துக்கிறேன். டிஎஸ்ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1848ன்னு கொடுத்துருக்காங்க. டிஎஸ்ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr h+r அப்படிங்கிறது ஃபார்முலா 1848. இப்போ 2 அப்படியே தான் இருக்கும். பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா 7, h+7 ஈக்குவல் டு 1848. ஸோ இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்குது 2 இன்ட்டு 22 இன்ட்டு h+7 ஈக்குவல் டு 1848. ஸோ நமக்கு இந்த ஹச்சோட வேல்யூ தான் வேணும். அதனால் இந்த டேம் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இதை அப்படியே அந்த சைடு கொண்டு போகிறேன். ஈக்குவலுக்கு தனி அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்பிள் இருக்கிற டிவைடில் வரும். 1 2s are 2, 9 2s are 18, 2 2s are 4, 4 2s are 8. அகைன் 2 டேபிளில் 1 2s are 2, 1 2s are 2. இங்கே வந்து 4 2s are 8, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 2 2s are 4. அகைன் 11 டேபிள் 1 11s are 11. இங்கே 4 11s are 44, பேலன்ஸ் 2 இருக்கும். அங்கே ஜாயிண்ட் ஆகும்போது 22. இப்போ 2 11s are 22.
ஸோ ஹச் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 42. நமக்கு ஹச் தான் வேணும். அப்போ ப்ளஸ் 7 ரைட் சைடு வரும்போது -7 அப்படின்னு வருவாங்க. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 35 மீட்டர். ஓகேவா, நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேடியஸும் ஹைட்டும் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர், ஹைட் ஈக்குவல் டு 35 மீட்டர். ஓகேவா.